ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரே சைஸில் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு, கூடவே ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஒரு பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி குழம்பு வைக்கும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை எந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய்க்குள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு அழுத்து அழுத்திட்டு மேலே வர மசாலாவெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இருக்கிற மசாலாவை இது மாதிரி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்துக்கும் இதே மாதிரி நான் மசாலா சேர்த்து வச்சுட்டேன். இப்போது இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மசாலாவும் மிச்சம் இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 3 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் கூட வச்சு தான் இது செய்யணும். அப்போ தான் இந்த மசாலா கத்திரிக்காயெல்லாம் கரிஞ்சி போகாமல் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக தீ வச்சு செஞ்சோம்னா இந்த மசாலா கரிஞ்சி போயிட்டு குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு கத்திரிக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மீதம் வச்ச மசாலாவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் இந்த டைமில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு
மூடி போட்டுக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் அடுப்பை வந்து சிம்மை விட கொஞ்சம் கூட வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையிடையே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க, நல்லா கத்திரிக்காயும் வெந்துட்டு இருக்குது, நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. கடைசியா வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்து செய்து பாருங்க, டேஸ்ட் வந்து அருமையா இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. இது வந்து எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு முறை இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா இந்த மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி வச்சுட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.